மேரேஜ் ஹால் பிஸ்னஸ் பிளான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேரேஜ் ஹால் பிஸ்னஸ் பற்றி நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு தேவையில்லை. நம்ம அனைவருக்குமே தெரியும், எல்லா ஊர்களையும் எல்லா ஏரியாக்களையும் இருக்கக்கூடிய மேரேஜ் ஹால். ஸோ இதை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லையும் வாட்ஸ்அப் மூலமாக வந்து இந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது, ஸோ எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த பிஸ்னஸ் பற்றி நம்ம தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரெண்டாவது இதனுடைய ப்ராஃபிட்டு, ஸோ இந்த பிஸ்னஸ்க்கான லைசன்ஸ், இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சாலும் நம்ம போதுமானது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இப்போ கேதர் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ண போகிறேன். டோட்டலாக வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ லேண்டுக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு 4 crore வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். 4 கோடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம என்ன மாதிரியான வேரியேஷன் கேட்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஆட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு கிராம சைடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். மற்றபடி நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா மினிமம் 4 to 5 crores லேண்ட் அண்ட் பில்டிங்கு, அதுக்கப்புறம் உள்ள தேவையான இன்டீரியர் டெக்கரேஷன், லிஃப்ட்டு, அப்புறம் எல்லாமே சிசிடிவி கேமரா, சென்ட்ரலைஸ்ட் ஏசி, எல்லாத்துக்குமே வந்து தனி எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட நமக்கு அது ஒரு 4-5 crores ஆகும். ஸோ ஒரு 10 crores இருந்தால் தான் அந்த மேரேஜ் ஹாலை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இது ரன் பண்ண முடியும். ஸோ சில பேர் யோசிக்கலாம், நம்ம இதை பார்க்கக்கூடிய யூடியூப் வியூவர்ஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து இந்த கார் ஷோரூம் பற்றி போடும்போது சில பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறீங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செஞ்சு பண்ணுறதுக்கான வியூவர்ஸ் வந்து நம்ம இதில் இருக்க மாட்டாங்க, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறது அந்தளவுக்கு பிரயோஜனமாக இருக்குமான்னு தெரியலன்னு சொன்னாங்க. பட் நான் இதில் என்ன நம்புகிறேன்னா, மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளாகவே இருக்க போகிறதில்ல. நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேறி வருவாங்க. நம்ம இது கொடுக்கறதுக்கு காரணம் வந்து இந்த ஐடியாஸ் வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் இதை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் தான் நான் தரேனே தவிர, ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் நாளைக்கே வந்து இது 5 கோடி 10 கோடி வச்சு நீங்கள் பண்ணுங்கள் நம்ம சொல்ல. ஃப்யூச்சரில் இந்த மேரேஜ் ஹாலில் வைக்கணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான அமௌண்ட் இருந்தால் தான் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு ஐடியாஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு எந்துவாக இருக்கும், இது மனசில் வச்சுட்டு அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிற பிரயோஜனமாக இருக்கும் சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இவ்வளோ நமக்கு மேரேஜ் ஹால் தேவைப்படும். ஸோ அனைவரும் வந்து இதை கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான நான் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன்.